ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஷேகர் கமுலா இயக்கத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா இவங்க நடிப்புல வெளிவர போற படம் தான் குபேரா. இந்த படத்தோட ட்ரைலர் பத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரைலருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, பணம், புகழ், பதவி இருக்கிற ஒரு குரூப்புக்கும் சமூக நீதி, சமூக அக்கறைன்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஏழை பையனுக்கு நடக்கிற வார் தாங்க இந்த படத்தோடைய கதை. ட்ரைலர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. தனுஷ் வந்து ஒரு ஏழையானவன். அவன் இவங்களை பூரா இப்படி ஆட்டி படைக்கிறாப்புல அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா இருக்க போது இது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நாகார்ஜுனா வழக்கம் போல காப்போடு தான் பண்ண போறாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே காப்போடு தான் பண்ண போறாரு. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ணல. ஸோ வில்லன்களை உட்காந்து வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த சைனும் பெரிய அளவுல இல்லை. ரஷ்மிகா மந்தனா இவங்களுடைய ஒரு சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா மேடம் மேடம் சொல்றத பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க அவங்கள ஒரு கைட் பண்ற வழிகாட்டி மாதிரியும் அல்லது அடைக்கலம் கொடுக்குற ஆள் மாதிரியும் காமிக்கிறாங்க. நாகார்ஜுனா இவரை வளர்க்குறாரு. ஆக்சுவலி நாகார்ஜுனாவுக்கே ஒரு எகேன்ஸ்டா போக போறாருங்கிறது மாதிரி இந்த ட்ரைலர் இருக்குது. ட்ரைலரை பார்க்க போற குபேரா பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றதுன்னா, சமூக அக்கறைங்கிறதுனால ஒரு அவார்டை நோக்கி கூட போகலாம். அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு குரூப்பை அரசாங்கத்தையே கையில வச்சிருக்கிற ஒரு குரூப்பை பாத்தீங்கன்னா ஒரு ஏழையான ஒரு பையன் எதிர்த்து போராடுறது ஒரு நல்ல கதையா இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது சரியா தெரியல. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படம் பார்த்தா அவார்டை நோக்கி போற படம் மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த ட்ரைலர் என்ன பொறுத்தவரை பெரிய இம்ப்ரெஸ் பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. தியேட்டர் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இந்த படத்துடைய ட்ரைலர் பெருசா சொல்ல முடியல. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தோலாலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த ட்ரைலரும் சரி. கதையும் பார்த்தீங்கன்னா பெருசா இல்லை. நாகார்ஜுன ஆக்டிங்கும் பெருசா காமிக்கல. தனுஷோட ஆக்டிங்கும் பெருசா காமிக்கல. ரஷ்மிகா மந்தனாவுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கியூட்டான மூமெண்ட் கூட இந்த படத்துல இல்லை. இது ஒரு ஆவரேஜான படம் மாதிரி தெரியுது. முழுக்க முழுக்க தெலுங்கு படமா இருக்குது. இந்த படம் தமிழ் ரசிகர்கள் எந்த அளவுக்கு வரவேற்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று பெரிய மைனஸ் பாயிண்டா தெரியுது, இந்த 2 நிமிஷம் ட்ரைலருக்கே பார்த்தீங்கன்னா லிப்சிங் சரியா பார்க்காம விட்டுட்டு தனுஷ் ஒரு மாதிரி வாயசிக்கிறாரு. அவருடைய வாய்ஸ் பின்னாடி வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு க்ளோஸ் அப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைலாக்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. படத்தை முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு சரியான ரிவ்யூ கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.